இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏலே என்ன நீயே 2 ஐயரையும் கூட்டு வந்துட்ட? ஆமாம் ஜன்முகம், வர வழியில தான் மேல தெரு. ஐயர் வீட்டில் தான் இருந்தாரு. என்ன சிவபாலம் வந்தானான்னு கேட்டேன், இன்னும் வரலன்னாரு. சரி வாங்க நம்ம கார்ல இடம் இருக்குன்னு அழைச்சிட்டு வந்துட்டப்பா. சிவபாலம் வரலையா? அவங்கள போனா சார்வாள், இப்படியா திடீர்னு முகூர்த்தத்தை மாத்துவேள்? ஏதோ உங்க நல்ல நேரம், இந்த முகூர்த்தத்துல வேலை இல்ல, அதான் வந்துட்டோம். என்ன வந்துட்டீங்களா? வந்து வேலையை ஆரம்பிங்க, வாங்க. சரி ஐயா, வாங்க ஐயா, ஐயா, வாங்க போலாம். வாங்க ஐயரே. நீங்க வாங்கிட்டு வர சொன்னீங்களா லிஸ்ட், அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க மேல வச்சு செக் பண்ணிடுறீங்களா? வாங்க பாத்துறலாம். வாங்க. சீக்கிரம் போ. என்னையா ஐயர் வந்தாச்சா? அப்ப கடகடன்னு வேலை நடந்துரும். இல்ல ஐயர் வந்தாச்சு, கூட்டு வர போனோம். தம்பி எங்கடா காணாம போனா? வரலையா? அவன் எங்கேயாவது போயிருப்பாயா? அவன் என்ன சின்ன பையனா? விடியா? இல்ல எந்த வேலை சொன்னாலும் பொறுப்பா செய்வான். ஐயரை கூப்பிட போறேன்ட்டு போனவன் காணுங்காங்க. அவங்கள போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கானா. ஓ, வண்டி ஏதாவது பஞ்சர் ஆயிருக்கும். இல்ல எங்கனா யாராவது போன் போட்டு பூவை வாங்கிட்டு வா, பாலை வாங்கிட்டு வான்னு சொல்லிருப்பாவ. அதனால லேட் ஆகும். இதெல்லாம் ஒரு மேட்டரா? அறிவு ரெடியா தான் இருக்காப்ல. கௌதம் எப்படி? அவங்க அம்மா சொன்னாங்க அவன் ரெடியா தான் இருக்கான்ட்டு. அது மட்டும் இல்ல, மண்டபத்தை நல்லா கண்காணிச்சிட்டு இருக்காவலாம். சிசிடிவி கேமராக்கெல்லாம் ஆளை போட்டு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாவ. சரி, முகூர்த்தத்துக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. நான் போய் வேலையை பாக்குறேன். நீ ஏதாவதுன்னா என்ன கூப்பிடு, சரியா? இல்லை, அந்த சிவபாலம் வந்து எனக்கு போன் அடிக்க சொல்ல, இல்ல நேர்ல வந்து பார்க்க சொல்லு. சரி சரி, நீ பாத்துக்கோ. யாருக்கும் சந்தேகம் வராம உள்ள போய் நின்னுடணும். என்ன பண்ணலாம்? அடம் பிடிச்சி ஐஸை வாங்கி திங்கிறேன். சளி கிளி பிடிச்சிட போகுது. வழி கிடைச்சிருச்சு. பாக்குறதெல்லாம் கேட்டு வாங்கி திங்கிறேன். அப்பா ஜோக்கர்ப்பா. ஏட்டே, ராத்திரி நான் சீட் ஆடணும்ல, அப்ப ஒரு ஜோக்கர் வர போய் தானே நான் 500 ரூபாய் ஜெயிச்சேன். தெரியுமா உனக்கு? ஓ, அந்த மாதிரி இந்த ஜோக்கரும் இந்த கல்யாணத்துக்கு ஒரு அதிர்ஷ்டமா இருக்கட்டும். வருக வருக என வரவேற்கிறேன். ஓ, வரவேற்கிற ஜோக்கரா? அதான் வரவேற்கிறியலா? எங்கப்பா போன? இது யாருப்பா? ஜோக்கர்ல கல்யாணத்துக்கு வாரவளை எல்லாம் வரவேற்க வேண்டாமா? அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காவோ. ஜோக்கரா? சரி வாங்க ஜோக்கர், உள்ள போலாம். இரு, ஜோக்கர் எதுக்கு உள்ள கூட்டிட்டு போற? மண்டபத்துக்குள்ளனே. ஏலே, ஜோக்கரா வரவேற்க தானே கூட்டிட்டு வந்திருக்காவுக, அவரை உள்ள கூட்டிட்டு போகுத? இங்க பாருங்க, நீங்க இங்க நின்னு வரவங்க எல்லாரையும் வணக்கம் சொல்லி உள்ள அனுப்புங்க, சரியா? இங்கே இருக்கட்டும். ஜோக்கர், உங்களுக்கு புரிஞ்சுதா? ஐயா ஜோக்கர, வர்ற ஒவ்வொரு ஆளையும் வணக்கம் சொல்லி உள்ள அனுப்பணும், புரியுதா? ஆமா போலாம். நல்ல புதிய ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு மேடம். ஏன்பா, உன் தங்கச்சி வீரா ரெடி ஆயிட்டாளா? அவ அப்பயே ரெடி ஆயிட்டாளா? அதென்ன அவங்க தங்கச்சி? அவ இனிமே நம்ம வீட்டு மருமகமா. எங்க மருமக பொண்ணு வீரான்னு சொல்லி பழகு. ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம், மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரா? அவர் ஏதாச்சும் லேட் பண்ணிட்டு போறாரு? அவன் அப்பவே ரெடி ஆயிட்டான். ரொம்ப நாளா வெயிட் பண்ண சந்தர்ப்பம் இல்லையா? ரொம்ப நாளாவா? இப்பதானே, போன மாசம் தானே அவரு பிடிச்சிருக்குன்னே சொன்னாவ. நமக்கு இது 1 மாசம், அவங்களுக்கு இது ரொம்ப நாள் இல்லையா? அதத்தான் சொன்னேன். ஓ, சரி சரி சரி. இது நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த சந்தர்ப்பம்டா, முட்டாள். சரி மேடம், ஏதோ எப்படியோ நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குது. ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா ஆமா, நான் நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்க போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்பா சண்முகம், விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு காப்பியே வரலையே. என்னது, பெரிய மாமியாருக்கு காப்பி கிடைக்கலையா? என்ன பண்ணுதானுங்க அவனுங்க? பாட்டி, நான் உங்களுக்கு கொண்டு வரேன். சண்முகம் லேட் ஆகுது, அறிவு ரெடியா இருக்காருன்னு போய் பார்க்கணும். நான் போய் மத்தவங்கள ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டு உங்களுக்கு முதல்ல காப்பி ஏற்பாடு பண்ணுதேன். நீங்க இருங்க, அமுச்சு விடுதேன். இங்க பாரு, உன் கதை முடிஞ்சது. வர்றவங்கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. அதே மீறி நீ சொன்ன, அவனையும் நாங்க கொன்றுவோம், புரிஞ்சுதா? மாலதி, கதவை திறந்து விடுறேன். அவனை வெளியவே நிறுத்தி வச்சு பேசி அனுப்பிடணும், புரியுதா? எங்க
என்னாச்சுங்க? எதுக்குங்க எனக்கு இவ்வளவு கால் பண்ணி இங்க வர சொன்னீங்க? அங்க மண்டபத்துல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் முதல்ல உள்ள வரேன் இருங்க. இல்ல 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 வேண்டாம், நீங்க அங்கேயே இருங்க. இல்லங்க, நீங்க ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. ஏதோ பிரச்சனைல இருக்கீங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. அறிவு, நீங்க ரத்னாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஏங்க ஏங்க அது இங்கதான் பேசணுமாங்க? ஏங்க நீங்க மண்டபத்துக்கு வந்திருக்கலாம்ல. இல்ல, நான் போறேன். உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். நீங்க போங்க. ஷோரா? வேற ஹெல்ப் வேணுமா? எதுக்கு அப்புறம் உங்க வாய்ஸ் அவ்வளவு பதட்டமா இருந்தது போன்ல? சரிங்க, முகூர்த்தத்தை விட்டு வந்திருக்கேன். நீங்க எங்கேயாவது போகணும்னா சொல்லுங்க, நான் வந்து டிராப் பண்றேன். வாங்க. இல்ல அறிவு, நீங்க கிளம்புங்க. இல்ல 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 டீச்சர், ஏதோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. நான் வேணா. இல்ல, போங்க அறிவு. சரிங்க, நான் கிளம்புறேன். அறிவு, ஏங்க என்னங்க இதெல்லாம்? மலதி, நீங்க நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. வாங்க, நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். இல்ல அறிவு, நீங்க போங்க. தயவு செஞ்சு என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போங்க. போங்க அறிவு. ரத்னா. அறிவு, எங்க போனீங்க? மண்டபத்துல மாப்பிளைய கூப்பிடுறாங்க. நீங்க எங்க தான் போயிட்டீங்க? அது அது இங்கதான். 5 நிமிஷத்துல நீங்க மண்டபத்துக்கு வந்து ஆகணும், இல்லனா பெரிய கலவரமே நடக்கும். வர போறீங்களா இல்லையா? எல்லாரும் என்னதான் திட்டுறாங்க அறிவு. ஏன் ரத்னா? ரத்னா, நான் பக்கத்துல தான் இருக்க. ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவேன். சரியா? ரத்னா தானே? அவதான் உங்க வாழ்க்கை. இந்த நேரத்துல நான் உங்களை இங்க வர சொல்லிருக்கவே கூடாது. அவ கூட சேர்ந்து நீங்க சந்தோஷமா வாழணும். ஏதோ தப்பா இருக்க மாதிரியா இருக்கு. என்னவா இருக்கும்? டைம் வர ஆயிடுச்சு.